ஒருபடி ஜெயிலர் 2வில் அதிரடியாக இணையும் பாலையா மற்றும் ஷாருக் கான். அது மட்டும் இல்லங்க, உங்களுக்கும் வாய்ப்பு ஜெயிலர் 2ல நடிக்கணுமா? சன் பிக்சர் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னா 2024 வெளியாகி பட்டையை கிளம்பிச்சு. உங்களுக்கு தெரியும், 650-700 கோடிக்கு மேல வசூல் பண்ணி அவங்களுக்கு லாபகரமான படமா. அது மட்டும் இல்லாம ஓவர்ஃபுல்லா ஆனதுனால அவங்க கார் எல்லாம் கொடுத்தாங்க. யாராருக்குன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், அனிருத் அவர்களுக்கும், நெல்சன் அவர்களுக்கும் கூடுதலா செக்கும் கொடுத்து அவங்க அசத்திருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து ஜெயிலர் 2 அப்படின்றது இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியிட்டாங்க. இல்ல அது டூப்பு அப்படி இப்படின்னு கதறினவங்களுக்கு வீடியோவா வெளியிட்டாங்க. இப்போ போட்டோஸ்லாம் அதை இணைச்சிருக்கு, நீங்க பார்த்துருக்கலாம். தலைவருடைய போட்டோஸ்லாம் ஒன்று ஒன்றா வெளியிடுறாங்க. அவ்வளோ கியூட்டா இருக்குங்க, அற்புதமா இருக்கு. யாரெல்லாம் இது டூப்புன்னு சொன்னவங்க வாயில பெரிய சிறுபடி தான் அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ் அப்படின்னு நெல்சன் அவர்கள் இன்னொரு முறை நிரூபிச்சிட்டாரு. இந்த படம் டபுள் மாஸ் அப்படின்றத இந்த ப்ரோமோ நிரூபிச்சிருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா தலைவரை வெறும் 30 செகண்ட் தான் காட்டுறாங்க. அதுக்கே கை டூப்பு கால் டூப்புன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மாசா தலைவருடைய அந்த கியூட் லுக்கா இருக்கட்டும், அவங்க வயிற்றுல புளிய கரைச்சிச்சு. ஏன்னா கூலி ஒரு 1000 கோடி, அடுத்ததா ஜெயிலர் 2வும் 1000 கோடியா அப்படின்னக்குள்ள அவங்களுக்கு ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு 1000 கோடி ரெடி, நீங்க எழுதி வச்சுங்க. கூலி 2 கண்டிப்பா எடுப்பாங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அதுக்கான விதையை போட்டிருப்பாரு அப்படின்றது மட்டும் உண்மை. இந்த படத்தை பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டாரு. அங்க இந்தியில பாத்தீங்கன்னா அமீர் கானை போட்டாரு, இங்க தெலுங்குல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா, இது மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம உபேந்திரா கர்நாடகாவில் இப்படி போட்டு சும்மா தும்சம் பண்ணி வச்சுட்டாரு. இது கூலி. இப்போ ஜெயிலர் 2ல பாத்தீங்கன்னா இங்க தெலுங்குல பாலையா இணைஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்தியில ஷாருக் கான். இது சக்க போடும் அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மலையாளத்துல மோகன்லால் இருக்காரு, இங்க நம்ம சிவராஜ்குமார் தெலுங்குல இருக்காங்க. இப்போ பாலையாவும் ஷாருக் கானும் இணைஞ்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா படம் டபுள் மாசா இருக்க போகுது அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டாரு நெல்சன். உண்மையாலுமே இது பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்றது மட்டும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. 2026ல உலக சினிமா வரலாற்றையே புரட்டி போட போகுது அப்படின்றது மட்டும் அருமையா புரமோவில் நெல்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு ஆட்ஸாப். ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துல ஸ்ரீநிதி ஷெட்டி இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா KGF நடிகை. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா பெரிய நடிகர் பட்டாளங்கள் இதுல இணையறாங்க. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இது ஆண்களுக்கு 18 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இணைஞ்சிருக்கேன். உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய வயசு எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கணும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. தலைவர் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சான்ஸ். முடிஞ்ச வரைக்கும் தலைவரின் சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சமூக வலைதளங்களில் இந்த ஒரு போட்டோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இது ஒரிஜினல், இது ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு. அதாவது நம்ம தலைவரை பார்த்து காப்பி அடிச்ச ஒரு நபர், அதாவது அந்த காக்கா, இன்னைக்கு தலைவருக்கு வேட்டு வைக்கணும் அப்படி நினைக்குது. இதெல்லாம் எந்த வகையில நான் சொல்லுங்க? அதாவது ஒருத்தவங்களை பார்த்து நம்ம பின்பற்றோம், நம்ம ஒருத்தவங்க குருன்னு நினைச்சிட்டோம்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. இது எந்த மாரி பிறவி தெரியல. இந்த மாரி தாங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கமலஹாசனா இருக்கட்டும், நிறைய இருக்கு. சொல்லணும்னா பெரிய லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். அதனால அது வேண்டாம். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, இவங்கெல்லாம் எதுக்கு அரசியலுக்கு வராங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்களா? நான் சொல்ல, பாண்டிய அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது கமலஹாசன் அவர்கள் தலைவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுமே அவர் உடனே கட்சி ஆரம்பிச்சு கொடியெல்லாம் அறிவிச்சிட்டாரு. அப்போ ஷாருக் ஹாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்களாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் அரசியலுக்கு வர மாறுறாரு அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. ஆனா கமலஹாசன் அரசியல் வந்திருக்கு, இவருக்கு எதுக்கு அரசியல், இவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு மக்கள் கேட்டாங்களாம். அப்புறம் கூடுதலான ஒரு தகவல் சொல்லியிருந்தாரு. 1996ல தலைவர் பாஷா படத்துடைய அந்த மேடையில வெடிகுண்டு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப தலை தூக்கி இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மினிஸ்டர் மேடையில் இருக்காங்க, அம்மா ஜெயலலிதா அப்போ ரொம்ப பீக்ல இருக்காங்க, யாருமே எடுத்து பேச முடியாது. ஆனா தலைவர் பேசியிருக்காரு. அப்போ மக்கள் முடிவு பண்ணியாச்சு, தமிழகத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா
தலைவர் ஏன் அரசியலுக்கு வரல, யாரு கேட்டாலும் சரி, ஹேட்டரா இருக்கட்டும், ஃபேன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றது தலைவர் ஏன் அரசியலுக்கு வரல அப்படின்னு தான் கேட்பாங்களே கோசம், ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு கேட்க கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ காக்காவும் அரசியல் வந்திருக்கு, மக்கள் பாத்தீங்கன்னா அப்படிதான் கேட்கறாங்க. இந்த காக்காவுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணுமா, வேணா இவருக்கு காப்பி ஸ்டார், பெஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்கலாம். ஓகே, ஏமாற தருதலைங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்திரம் வரத்தானே செய்வான். எது எப்படியோ அரசியல் நமக்கு எதுக்கு. தலைவர் நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னது 2017 மட்டும்தான். அதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு 2021. அவ்வளவுதான். அவர் அதுக்கப்புறம் அரசியலை பத்தி பேசுறதும் கிடையாது. ஆனா இப்ப போகக்குள்ள வரக்குள்ள மைக்கை நீட்டிடுறாங்க, அரசியல் கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்கள விட்டுறாங்க. ஆனா அவர்கிட்ட போயிட்டு அரசியல் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பத்மபூஷன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2016 கிடைச்சது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 1988 பாரத் ரத்னா விருது கிடைச்சது. அதுக்கப்புறம் பத்மபூஷன் நம்ம ஐயா சிவாஜி அவர்களுக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு, கமலஹாசன் அவர்களுக்கு, விஜயகாந்த் அவர்களுக்கு, இப்போ அஜித்குமார் அவர்களுக்கு. இது கண்டிப்பா ஒரு பெருமையான ஒரு விஷயம், உண்மையிலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் பாராட்டுவோம். அஜித்குமார் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சதுக்கு தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். நீங்களும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2ல ஷாருக் கானும் பாலையா அவர்களும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2ல படத்தில் நடிக்கிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தலைவரின் சொந்தங்களுக்கு சன் பிக்சர் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம காப்பி ஸ்டாரா இல்ல பெஸ்ட் காப்பி ஸ்டாரா, அவருக்கு பட்டம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. நிறைய பேர் பொறாமையில பொங்குறாங்க. உண்மையிலுமே வாழ்த்து தெரிவிக்கணும்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.